திருமண வேலையாகவும் வேறு காரணங்களுக்காகவும் வருங்கால மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் ராகுல். அப்போது வருங்கால மாமியார் சப்னா தேவியுடன் அடிக்கடி பேசும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வருங்கால மருமகனின் நடை உடை பாவனைகள் சப்னா தேவிக்கு மிகவும் பிடித்து போயுள்ளது. ஆனால் அதுவே எல்லை மீறி மனதை பறிகொடுக்கும் அளவுக்கு சென்றதுதான் விபரீதத்தில் முடிந்துள்ளது. ராகுலின் அன்பான பேச்சில் மயங்கிய சப்னா தேவி தனது வருங்கால மருமகன் என்பதையும் மறந்து அவர் மீது காதல் கொண்டார். இதற்கேற்ப ராகுலும் தனது வருங்கால மாமியாருக்கு புதிதாக செல்போன் வாங்கி பரிசாக கொடுத்துள்ளார். இதனால் இவர்களின் உறவு காற்றில் வளர்ந்து முறையற்ற காதலாக மாறிப்போயுள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலும் பேசாமலும் இருக்க முடியாது என்ற நிலைக்கு ஆளாகிவிட்டனர். இதனிடையே திருமண நாள் நெருங்கியுள்ளது. திருமணத்திற்கு 10 நாட்களே இருந்த நிலையில் சப்னா தேவியும் ராகுலும் ஒரு வில்லங்கமான முடிவுக்கு வந்தனர். இருவரும் பிரிந்திருக்க முடியாது என்பதால் வீட்டை விட்டு ஓடிச் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தனர். இதில் மணமகன் ராகுல் ஓராண்டுக்கு முன்னர் இதே போன்று ஒரு பெண்ணோடு வீட்டை விட்டு ஓடி 2 மாதங்கள் கழித்து பின்னர் மீண்டும் திரும்பி வந்துள்ளார். இது குறித்து அந்த பெண்ணின் குடும்பத்தினர் போலீசில் புகார் எதுவும் கொடுக்காததால் அப்போது விசாரணையிலிருந்து தப்பியதும் தெரிய வந்துள்ளது. இதனால் இது போன்ற தவறான பழக்கம் கொண்ட நபரான ராகுலை நம்பி தனது குடும்பத்தை உதறி அவரோடுதான் வாழ்வேன் என்று முடிவெடுத்துள்ள 40 வயதுள்ள சப்னா தேவியின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது.